Hey guys, welcome to the Cake Studios. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 4 முட்டை, அரை கப் சீனி, அரை கப் எண்ணெய், அரை கப் சூடான பால், 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ், 2 கப் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர், 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை கப் பால், 210 கிராம் evaporated milk, 250 கிராம் condensed milk, 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலரிங். ஒரு மிக்சிங் பவுலில் முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. முட்டை நல்லா பீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி போட்டு கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. இது கூட எண்ணெய், சூடான பால் சேர்த்து பீட் பண்ணுங்க. அடுத்து ரோஸ் எசன்ஸ் போட்டு பீட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலரிங் போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் கூட பேக்கிங் பவுடர் போட்டு கலந்து கொள்ளுங்க. இனி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு கலந்து விடுங்க. இப்போ ரோஸ் மில்க் கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு. இதை கேக் டின்ல ஊற்றுங்க. ஒரு குச்சி வச்சு பேட்டர் ஈவனாக இருக்கிற மாதிரி பரவி விடுங்க. இனி 180 டிகிரிஸில் 45லேருந்து 60 நிமிஷம் ப்ரீ ஹீட்டட் அவனில் பேக் பண்ணுங்க. இப்போ ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். ஒரு டிஷ்ஷில் பால், evaporated milk, condensed milk போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதோட ரோஸ் எசன்ஸ், பிங்க் ஃபுட் கலரிங் போட்டு நல்லா கலந்து விடுங்க. பேக் பண்ண கேக்கை 2லேருந்து 3 மணித்தியாலம் ஆற வைங்க. பிறகு சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி அதே கேக் டின்ல போட்டு வைங்க. கேக்கை போக்கால அங்கங்கே குத்தி விடுங்க. இப்போ ரோஸ் மில்கில் பாதியை இந்த கேக் மேலே ஊற்றுங்க. இனி இதை மூடி ஒரு இரவு முழுக்க ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்கெல்லாம் நல்லா கேக்கில் ஊறி இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வெட்டி கொள்ளுங்க. கேக்கை டெக்கரேட் பண்ண கொஞ்சம் விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணுங்க. பிறகு அதை வெட்டி வச்ச துண்டுகளுக்கு மேலே பைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரை ரோஸ் தூவி விடுங்க. மிச்சமாக இருக்கிற ரோஸ் மில்கை கொஞ்சமாக பிளேட்டில் ஊற்றிக்கொள்ளுங்க. இப்போ இந்த ரோஸ் மில்க் கேக் செஞ்சு முடிஞ்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணுமென்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணால் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் அடுத்த சனிக்கிழமை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.